டைஸ்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின். இதுல 1 எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ டைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க 3 இல்லைனா 4 டைஸ் வந்து கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னோட இன்னொன்னு வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு நம்பர் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய டைஸ்ல சேமா இருக்கிற மாதிரி இருக்கணும். மற்றபடிக்கு அவ்வளவுதான். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு காமனா, மற்றபடிக்கு வந்து வேற எதுவும் காமனா இல்லை. அதனால நீங்க 3ல இருந்தே எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 டையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா. இப்போ எடுத்து நீங்க எழுதும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இங்க இருக்கிற நம்பர்ஸ் தான் நீங்க எழுதிக்கணும். இங்க வந்து 3 2 1 அதே போல இங்க 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். சேம் நம்பர்ஸ் வந்து 1 கீழ 1 வர மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இங்கேயும் 3ன்னு எடுத்துக்கோங்க, 4 5 இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ்ல தான் எழுதணும். இப்போ இந்த இடத்துல 1 வருது, 2 வருது, 3 கூட இருக்கு, 4 5 இருக்கு. அப்போ இன்னும் ஒரு நம்பர் இல்ல. ஸோ ஜஸ்ட் நீங்க இங்க 3க்கு ஆப்போசிட் என்ன நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 6ன்னு எழுதிருக்கலாம். ஆனா இங்க 1க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்கறதால உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 5 அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் வந்து சி.